यस्य वाक्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं तया निधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। निरवधिगुणग्रामे रामे निरागति स्वागति स्फुरणमुदिता लोका लोका वदन्ति सदन्तिके वरतनुहतिं वालिद्रोहं मनागपतर्पणं परिमितगुणे स्पष्टाबद्धे मुदाहादिकमुदासते। ஒரு அவிவேகிகள் அனுப்புணர்களுடைய செயல்பாடை பத்தி சுவாமி சாட்சிட்டு வரை. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, தோஷமே இல்லாதவர்களிடத்துல கூட இவர்கள் எதனா ஒரு தோஷத்தை பார்ப்பார்கள். அந்த தோஷத்தை சொல்றதுல கூட இடம் பொருள் ஏவல் என்று பார்க்காமல் அவரிடத்துல கௌரவத்தோடு இருக்கிறவர்களிடத்திலேயே அந்த தோஷத்தை சொல்லுவார்கள் என்று சொல்லிட்டு, அவளுடைய வாக்கே ஒரு கத்தி மாதிரி. கத்தி எப்படியும் விளப்பதற்கும் ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு உபயோகப்படுறதுன்றது காட்டிலும் விபரீதத்தை பண்றதுக்கு எப்படி கத்தி உபயோகப்படுறதோ அந்த மாதிரி இவருடைய வாக்கும் விபரீதத்தை செய்வதற்குள்ளதான் ஒரு நோக்கோடு இருந்துருக்குன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு எடுத்துக்காட்டா ராமன் விஷயத்திலேயே தோஷம் சொல்றான்னு 3 விஷயம் சொல்லி சொன்னேன். ராமன் விஷயத்துல தோஷம், தடகாவதம், ஒரு பெண்ணை கொலை பண்ணது, 2வது வாலிவதம், 3வது கரதூஷணம், கரனோட யுத்தம் பண்ணச்சு ஒரு அடி பெண் சென்றது. இப்படி 3 தோஷங்களை சொல்லி சொன்னார். அதுல தாடகாவதத்தை பத்தி விஸ்தாரமா அதுல பெருமாள் பண்ணதுல எந்த தோஷமும் இல்லைன்றதை பத்தி சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா வாலிபதத்துல 2 விதமான கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொன்னோம், இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லல. வாலிபதத்துல சொல்லச்சு வாலிய வதம் பண்ணதே தப்புன்னு சொல்றீங்களா அல்லது மறைந்திருந்து வதம் பண்ணினால் தப்புன்னு சொல்றோமா? இப்படி 2 கேள்வி, 2 விதமான ஒரு கேள்வி. அதுல ஒரு கேள்விக்கு சமாதானம் என்னன்னாக்க, வாலிய கொன்றது வதம் பண்ணினது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜேஷ்ட பிராதாவா இருந்துட்டு தன்னுடைய கனிஷ்டனாக இருந்துருக்கிற சுக்ரீவனுடைய மனைவியினிடத்திலேயே தவறாக நடந்து கொண்டான். இப்ப அந்த சுக்ரீவனிடத்திலேயே தவறாக நடந்து கொண்டான்னு சொன்னாக்கா அதுக்காட்டிலும் வேற என்ன இது இருக்கு? இப்படி ஒரு தோஷம், ஒரு தப்பு காரியம் பண்ணான்னாக்கா தப்பு காரியம் பண்ணவன தண்டிக்கிறதுன்றது எல்லா லோகத்திலையும் ஒரு இயல்பான ஒரு விஷயம் ஆகணும் பேச்சு ஆகையால இப்ப இந்த சுக்ரீவனை அவனிடத்துல சரணாகதி பண்ணிருக்கான். சுக்ரீவன் ஒரு தப்பும் பண்ணல, அவனை ஓட விரட்டினது, இப்படி எத்தனையோ தப்பு பண்ணிருக்கிறதுனால ஜேஷ்ட பிராதா பிதுசமகான்னு தகப்பனார் மாதிரி இருக்க வேண்டியவன் போய் விபரீதமா நடந்து கொண்டதுனால வாலிய வதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த இக்ஷ்வாகு வம்சத்து அரசர்களுடைய ஒரு ஆட்சியில யார் தப்பு பண்ணாலும் அவளை சிக்ஷை பண்ணுவது ராஜாவனுடைய கடமை. அந்த முறையில பரதனுடைய சாசனம் நடக்கச்சே அதுல ஒரு தப்பு நடக்கக்கூடாதுன்றதுக்காக ராமர் வதம் பண்ணார் என்று அந்த வதம் வாலி வதம் பண்ணினதுல தப்பு கிடையாதுன்றத சொல்லி முடிச்சுட்டேன். சரி, அப்ப அந்த வாலி வதம் பண்ணினது சரின்னா கூட எதிரில் நின்று சண்டை போட்டிருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு மறைந்திருந்து வதம் பண்ணறோம் இல்லையோ, அது தப்பு தானே என்று
அதை பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டு வரேன். இது வாலிக்கும் ராமனுக்கும் பெரிய போர் நடக்கல. தர்ம யுத்தமா கணக்கு நடந்ததுன்னாக்க சரி, மறைந்திருந்து கொல்லக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரம் இருந்து யுத்தம் பண்ணணும்ன்ற முறையில நடக்கிறதுன்றது ஒரு விஷயம். இது எப்படின்னு கேட்டோம்னாக்க, ஒரு காட்டுல புலி வருது, இல்ல அந்த புலியே நாட்டுள்ள நகரத்துக்குள்ள நுழைஞ்சுடுறது. நுழைஞ்சுட்டோம்னாக்க அந்த புலி எத்தனையோ பேரை அடிக்கிறது. இப்ப இந்த புலிய பொறியில பிடிச்சு அந்த புலிய வதம் பண்ற மாதிரியோ இல்ல புலிய மறைந்திருந்து வதம் பண்றதுலயோ எந்த தோஷமும் யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி வாலின்றது ஒரு மிருகம், அது தவறு பண்றக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு குரங்கு. அந்த தப்பு பண்ற குரங்க சிக்ஷை பண்ற அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஒரு துஷ்டனாக இருந்திருக்கிற ஒரு திருடனுக்கு ஒரு தண்டம், அதாவது ஒரு அபராதம் விதிக்கிறான், அல்லது திருடனுக்கு ஒரு ஜெயில வாசம் பண்றதோ ஏதோ ஒரு இது பண்ற. அதனால அத சொல்றதுல இப்ப அவனுக்கு ஏன் திருடனை போய் ஜெயில போட்டான்னு யாரால கேட்க முடியுமா? அதுல எதனா தப்பு இருக்கான்னா இல்ல. இந்த குரங்குலயே கூட இது துஷ்ட சாக்கா மிருகமாக இருந்துருக்கு. இந்த குரங்கு சாதாரணமா இருந்தா பரவாயில்ல, எல்லாரையும் துன்புறுத்துகின்ற ஒரு சாக்கா மிருகமாக இருக்கிறதுனால அந்த துஷ்ட சாக்கா மிருகத்தை அது தூரம் இருந்துட்டு வதம் பண்றதால எந்த தோஷமும் இல்லை. அதே மாதிரி வாலிக்கும் ராமனுக்கும் நடக்கிற ஒரு போருன்னு எடுத்துட்டு ராஜ்யத்தை விரும்பி வாலி ராமனோட கேட்கிறானோ இல்ல ராமர் கிருஷ்ணரை தான் ஆளணும்ன்றதுக்காகவோ நடத்துற யுத்தமாக இருந்ததுன்னாக்கா அந்த யுத்தத்துல நேருக்கு நேர் இருந்துட்டு சண்டை போடுறதுல தர்ம யுத்தமா இருக்கு, அதுல அர்த்தம் இருந்துட்டு இருக்கு. இது துஷ்டமான ஒரு ஜந்துவா இருக்கிறதுனால அது ஒரே ஒரு பானத்தினாலேயே அதை வதம் பண்ற, அதுல எந்த தோஷமும் இல்லை. முக்தஸ்து வஜ்ர நிர்கோஷः பிரதீப்த சனி சன்னிபः ராகவேண மகான் பாணः வாலி வக்ஷசி பாதிதः தத சரேணாபிஹதः ராமேண ரணகர்கசः பபாச சகசா வாலி நிகிருத இவ பாதபः. வாலிய ஒரே ஒரு பானம் போடுறேன், வேற ஒண்ணும் பண்ணல. சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தம் நடக்கச்சே முதல்ல சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் ரெண்டு பேரும் குரங்கா இருக்கா, அடையாளம் தெரியல, ரெண்டு குரங்கும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு கால் தாம் பிரயோகம் பண்ற பானம் தவறுதலாக சுக்ரீவனை அடிச்சு சுக்ரீவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்றதுக்காக அந்த முதல்ல வாங்கிட்டு இருந்துட்டு அப்புறமா யுத்தம் நடக்கிறது. சுக்ரீவனுக்கு ஒரு அடையாளத்தை கல்பிச்சுட்டு அந்த யுத்தத்துல வச்சு வாலிக்காக பல அம்புகள்லாம் பிரயோகம் பண்ணல, ஒரே ஒரு அம்ப பிரயோகம் பண்றேன். ஒரு அம்ப பிரயோகம் பண்ண மாத்திரத்தினாலேயே ஒரு மரம் வேரோடு சாயற மாதிரி வாலி அப்படியே அதனாலேயே அவ கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்ற. இப்போ இது ஒரு வேட்டையாடுற மாதிரி தானே தவிர அதோட சுமப்பிச்சு இதுல எதுவும் தோஷம் இல்லைன்றதையும் அங்கேயே சொல்லியிருக்கேன். யாந்தி ராஜர்ஷயஸ்ராந்திர மிருகயாம் தர்மகோவிதாக அயுத்தியன் பிரதியுத்தியன் வா யஸ்மாத் சாகா மிருகோஹியத்தின்னு. வேட்டையாடுச்சே நேருக்கு நேர் சண்டை போட்டோ இல்ல சண்டையே போடாத இந்த வலையில மாட்டிக்க வைக்கிறதோ கூண்டுல மாட்டிக்க வைக்கிறதோ அப்படி பண்ணியோ அல்லது தாம் மறைந்திருந்து அந்த துட்ட ஜந்துவை வதம் பண்றதோ இது எல்லாமே சகஜம். இதுல எதுவுமே தோஷமே கிடையாதுன்னு சாஸ்திரத்திலேயே சொல்லிருக்கு. அதே மாதிரி அதிமானுஷஸ்தவத்துல ஆழ்வான் ஒரு ஸ்லோகம் சாதிக்கிற, யத்வா மிருகம் மிருகயுவத் மிருகயா பதேசாத் தன்னோ ஜகந்த நது சத்ருவத அபிமுக்யாத் தத்யுக்தமேவ தவ ராഘவ வம்சஜஸ்ய திரியக்ஷுனைவ ஹி விபக்ஷதயோபசாரः.
ஒரு மிருகம் இருக்கு, மிருகமானது மிருகங்களை போல கொடூரமான தன்மைகளை உடையவனாக இருந்திருக்கிற வாலிய மிருகயுவத்தை ஒரு வேட்டைக்காரன் எப்படி மிருகத்தை வேட்டையாடுறானோ அந்த மாதிரி சன்னஹா ஜக்கன்சா நீ மறைந்திருந்து அந்த வாலிய ஒழிச்சு கட்டினேன். இப்ப அவன் கணக்கு சத்ருவாக நினைச்சோமானாக்க எதிர இருந்துட்டு சண்டை போட்டிருக்கலாம். நத்து ஜக்கன்சா நீ சத்ருவாக நினைச்சுட்டு நேருக்கு நேர் இருந்துட்டு சண்டைன்னு போடல. ஆகையால நீர் உயர்ந்த ரகுவம்சத்துல பிறந்த நீர் போய் உமக்கு எதிரியாக ஒரு குரங்கு போய் இருக்குமாண்ணா. ஆகையால இத பெயரளவுல கூட இத சொல்ல முடியாதுன்னு சொல்ற. அதனால இந்த இடத்துல என்ன அர்த்தம்னாக்க பெருமாள் வாலிவதம் பண்ணினது வாலிய தனக்கு எதிரின்னு நினைச்சிருந்தெல்லாம் பண்ணல. இப்ப இதுக்கு மேல ஒரு விசாரம் வருது. இப்போ இது சாஸ்திரத்துல இத வாலியே கடைசியில ஒத்துக்கிறான். நதோஷம் ராகவே தத்யவ் தர்மே திகத நிச்சயா பிரதிவாச்ச ததோ ராமம் பிராஞ்சலிர் வானரோத்தமஹா யத்வமார்த்த நரசிரேஷ்ட ததேவம் நாத்திர சம்சயா. இந்த வாலிவத விஷயத்துல ராமர் என்னென்ன சொன்னாரோ அது எதுவுமே தவறில்லை, நீ சொன்னது எல்லாம் சரிதான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு வாலியே ஒத்துண்ட பிற்பாடு நாம போய் வாலிவதம் பண்ணது தப்பா இல்ல அது சரியான விவாதம் பண்றதுல அர்த்தமே இல்லை. இது சாஸ்திர விரோதம் எதுவுமே இல்லை. இதுல இன்னும் ஒரு பட்சம் சொல்லிட்டேன். இன்னொரு சாஸ்திர விரோதம் இல்லாத போனா போட்டோம். ஒரு பெரிய மகாபுருஷன் பெரிய வீரன்னு பேரெடுத்த ராமனுக்கு போய் மறைந்திருந்து நேருக்கு நேர் சண்டை போடாமல் மறைந்திருந்து வாலிய கொன்றான்னு சொல்லி ஒரு பேர் வந்ததுன்னா அது அவமானம் தானே. அப்போ அந்த மாதிரி அவமானத்தை பண்ணலாமா, பெருமாள் பண்ணலாமா, தப்பு காரியம் தானே அவர் பண்ணேர்னு ஒரு லௌகிக திருஷ்டியில ஒரு கேள்வி கேட்கிறார். பெருமாள் சர்வசக்தராக இருந்திருக்கேன், அவர் சங்கல்பத்தினால நினைச்ச மாத்திரத்தினாலேயே வாலிய வதம் பண்ண முடியாது போயிடுமா? வாலிய சிருஷ்டி பண்ண பெருமாளால வாலிய வதம் பண்ண முடியாத போயிடுமா? இப்போ இதுல கணக்கு விசுவாசம் இல்லைன்னாக்க அப்ப வாலி சிருஷ்டி பண்ணினதுல விசுவாசம் இல்லைன்னாக்க வாலிய வதம் பண்ணச்சே மாத்திரம் மறைஞ்சிருந்து கொண்டதுனால அவருக்கு அவமானம்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதே மாதிரி வாலியால ஒரே ஒரு சால விருட்சத்தை தான் பஞ்சனம் பண்ண முடிஞ்சது. சப்த சால விருட்சத்தை ஒரே ஒரு பானத்தினால பெயர்த்து எரிந்த ராமருக்கு வாலிவதம் பண்றதுன்றது இது என்ன ஒரு பெரிய கஷ்டமா? இல்ல ஒரு சரி அப்ப நேருக்கு நேர் யுத்தம் பண்ண வேண்டியதுதானே. ஆனா நேருக்கு நேர் யுத்தம் பண்ணாததுக்கு என்ன காரணம்? அப்ப நேருக்கு நேர் யுத்தம் பண்ணாதான் நேருக்கு நேர் யுத்தம் பண்ணியிருந்தாக்கா பெருமாள் ஒரு கால் தோத்து போயிருப்பேரோ என்னமோ வாலியின் இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல சொல்றச்சே வாலிக்கு ஒரு சக்தி இருக்கு. வாலி எதிர யார் சண்டை போட்டாலும் அவனுடைய சக்தியில பாதி பலம் வாலிக்கு வந்துருமா. அப்போ பெருமாள் ராமனுக்கு எதிர சண்டை போட்டான்னா ராமருடைய பலத்துல பாதி பலம் வாலிக்கு வந்துடுத்து, அது வாலிக்கு சொத்தகா இருக்கிற பலமும் சேர்ந்துடுத்து. இது ரெண்டும் சேர்ந்து ராமருண்ட இருக்கிறது அரை பலம் தான் இருந்துட்டு இருக்கு, பாதி பலம் தான் இருந்துருக்கு. இதுல ராமர் தோத்துரு பேர்னு பயந்துட்டு அதுக்காக பெருமாள் மறைந்திருந்து கொன்றாரா? அப்படி சொன்னாக்க பெருமாள் பண்ணது பெரிய தப்பாதான் இருக்கும். ஏன்னா ஒரு வீரன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு சில எதிர்கேள்விகள்லாம் பிரதிபந்தி சில கேள்வி கேட்கிறேன். ஏன்னா பெருமாள் வாமனாவதாரத்துல பிட்ச யாசிக்கிறேன். பலி சக்கரவர்த்தி போய் 3 அடி நிலம் தான் என்று யாசிக்கிறேன்.
இப்ப இந்த பிக்ஷை எடுக்கிறதுன்றது இது பெருமாளுக்கு ஒரு ஏற்றமா? இது பெருமாள் எல்லாமே அவருடைய வஸ்து, அவருடைய வஸ்துவா இருக்கச்சே ஒரு பலி சக்கரவர்த்தி போய் எனக்கு மூவடிமன் தாராயின்னு சொல்லி கேட்கறது அது போய் அவருக்கு ஒரு ஏற்றமா? அதே மாதிரி பீஷ்மரோட யுத்தம் பண்ணச்சே ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன கண்ணன் அந்த பீஷ்ம யுத்தத்துல ஆயுதம் எடுத்தேன். ஆயுதம் எடுக்கிறதுன்றது தன்னுடைய பிரதிஜைய மாத்தின்றது என்ன? அது அவருக்கு ஒரு விசேஷத்தை கொடுக்கறதா? அது இல்ல ஒரு ஹிரண்யகசிப்புவ வதம் பண்றதுக்காக அவன் ஹிரண்யகசிப்பு வரம் பெற்றான், மனுஷனாலே நான் கொல்லப்படாதவனாக இருக்கணும், சிம்மம் முதலிய பிராணிகளாலே நான் கொல்லப்படாதவனாக இருக்கணும்னு எல்லாம் சொல்லி சொன்னான். அதுக்காக மனுஷனாகவும் இல்லாத சிம்மம் முதலிய பிராணியும் இல்லாத ஒரு ஜாதி சாங்கரியம், சிங்கமும் மனுஷனுமா சேர்ந்து நரசிம்மனாக இருந்துட்டு அவர் வதம் பண்ணினேன். இது காத்த பகல்ல போகக்கூடாது, ராத்திரியில போகக்கூடாதுன்னா சரி சந்தியா காலத்துல கொண்டிருந்தேன். ஆத்துள்ள போகக்கூடாது, ஆத்து வெளியில வீட்டுள்ள போகக்கூடாது, வீட்டுக்கு வெளியில போகக்கூடாது, என்ன யாரும் கொலை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா சரி வாசப்படியில உட்காந்து வச்சுட்டு அவரை வதம் பண்ணு. ஆயுதத்தினால வதம் பண்ணக்கூடாது, மீதி கையால முட்டினால குத்தினால பண்ணக்கூடாதுன்னு சொன்னா விகஸ்வர நகஸ்வர க்ஷதகிரண்ய வட்சஸ்தரின்னு நகத்தாலேயே கீறி போட்டேறவர். இப்படி எல்லாம் இது எல்லாத்துக்கும் அவர் ஒத்து போனோம்னா இது எல்லாத்தையும் அவர் மதிக்கிறார், அவர் கௌரவம் பண்ற. எதுக்காக சொல்லி சொன்னார் என்று கேட்டா, இவர் முதல்ல பிக்ஷுவாக ஆனது வாமனாவதாரத்துல பிக்ஷுவாக ஒரு பிரம்மச்சாரியா இருந்து பிக்ஷை கேட்கறதுன்றது அந்த பலி சக்கரவர்த்தியினுடைய ஔதாரியம், அவனுடைய வள்ளல் தன்மையை உலகத்தோருக்கு உணர்த்துவதற்காக தான் இறப்பாளனாக இருந்துட்டு தன்னையும் தாழ்த்தி கொண்டு பலி சக்கரவர்த்தியை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல ஆக்கி உட்காந்து வைக்கிறதுக்காக தான் அந்த காரியத்தை பண்ணிறவ. ஏன்னா அவன் பெரிய தானம் பண்ணவனா இருக்கிறதுனால அவனை வதம் பண்றதுன்றது சாஸ்திரத்துல அங்கீகரிக்கல. ஆகையால அந்த பலி சக்கரவர்த்திய வதம் பண்ணாது விட்டு, அதே சமயத்துல இந்திரன் தன்னிடத்துல சரணாகதி பண்ணதுனால அவனுக்கு தான் இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கணும், இந்திரன் இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கணும். அதுக்காக இந்திரனுக்கு இப்ப பலி சக்கரவர்த்தி எப்படி வந்தா அவனுக்கு என்ன இந்திரனுக்கு ராஜ்யம் வரணும், பலி சக்கரவர்த்தி தானம் வாங்கி அந்த ராஜ்யத்தை இந்திரனுக்கு கொடுத்தே, அதுல ஒரு தப்பும் இல்லை. அதே மாதிரி தைத்யௌதாரியேந்திர யாஞ்சா விஹதி அபனயன்னை வாமனோர்த்தீஸ்வமாசீஹி, நீ ஏண்டா அந்த பலி சக்கரவர்த்தியினுடைய ஔதாரியத்தையும் இந்திரன் தன்னிடத்துல யாச்சிச்சு தனக்கு ராஜ்யம் வேணும்னு சரணாகதி பண்ணினதுனாலையும் தான் இறப்பாளனாக ஆகி அவனிடத்துல இருந்து பலி சக்கரவர்த்தியில இருந்து இந்திரனிடத்துல ராஜ்யத்தை வாங்கி கொடுத்த, இது ஒரு விஷயம். அதே மாதிரி பீஷ்ம யுத்தத்துல வரைச்சு பீஷ்மர் தன்னுடைய பிரதிஜை, அதாவது பெருமாள் ஒரு பிரதிஜை பண்ண, நான் இந்த யுத்தத்துல நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன். இதே பீஷ்மர் ஒரு பிரதிஜை பண்ண, கண்ணனை நான் ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு அவர் பிரதிஜை பண்ணார். தன்னுடைய பிரதிஜையே வீணா போனாலும் போகட்டும், இதுக்கு ஒரு குறவு வந்தாலும் வரட்டும், பீஷ்மருடைய பிரதிஜை தன்னுடைய பக்தராக இருந்திருக்கிற பீஷ்மருடைய பிரதிஜை பொய்யாக கூடாதுன்றதுக்காக பெருமாள் ஆயுதம் எடுத்து, அதே மாதிரி நிருசிம்மனாக அவதாரம் பண்ணினதுக்கு காரணம் பிரம்மா ஹிரண்யகசிப்புக்கு வரம் கொடுத்தேன். அந்த வரன் கொடுத்தது பிரம்மா கொடுத்த வரன் பொய்யாக கூடாதுன்றதுக்காக அந்த வரத்துக்கு உள்ளுக்குள்ள எத்தனை விஷயங்கள் உண்டோ அத்தனை விஷயங்களுக்கும் அவர் அதுலயும் அவ எல்லாவற்றையும் கடந்து அதுக்கு மேல ஒரு விஷயத்தை கொண்டு அவர் வதம் பண்ணிருக்காருன்னு ஏற்படுறது. அந்த மாதிரி இந்த எதிரி யுத்தத்துல வரைச்சே இவருடைய பலம் பாதி பலம் அவருக்கு போயிடணும்னு ஒரு
பிரம்மாவனிடத்துல இருந்தோ இந்திரனிடத்துலயோ யாரிடத்துல இருந்தோ வரம் பெற்றான் வாலின்னு சொன்னோமானாக்க அந்த ஒரு வரன் கொடுத்தவர்களை ஒரு மதிப்பதான் பெருமாள் என்ன பண்றாருனாக்க தான் மறைந்திருந்து அடித்தேர்னு சொல்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆகையால அந்த சக்தி இருக்க இது அதிருஷ்ட சக்தி, அது திருஷ்டமான அதோடு இல்லாத எப்பவும் மோதச்சே இவனுடைய சக்தி உண்மையான சக்தி இருந்ததுன்னா அந்த சக்தியோட மோதத்துல அர்த்தம் உண்டு. இவனுக்கு வரக்கூடிய அதிருஷ்டமான சக்தின்றது இருக்க, இவனை எதிர்பார்க்காத இருக்கக்கூடிய அதிருஷ்ட சக்தி, அந்த சக்தியை போறதுன்னு சொல்றதுனால அதிருஷ்ட சக்தியை பத்தி கன்சிடர் பண்ண வேண்டும். அதிருஷ்ட சக்தி இவனுடைய சக்தியை தான், இவனுடைய சக்தியோட இவன் சண்டை போடுறதா இருந்தாக்காதான் அப்ப நேருக்கு நேர் இருந்து சண்டை போடணும். இவன் அதிருஷ்ட சக்தியை கொண்டு இவன் பண்ணான்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி நாம விபரீதமா நடந்துக்கிறதுல தப்பு இல்லை. ராட்சசர்கள் கூட்ட யுத்தம் பண்ணுவார். கூட்ட யுத்தம்னாக்க மறைந்திருந்தோ இருட்டுல இருந்தோ ராத்திரியில இருந்துட்டு தான் மறைந்து இருந்துட்டு யுத்தம் பண்றவாள் இருக்கச்சே, அந்த மாதிரி ஒரு மார்க்கத்துல கூட்ட யுத்தம் நேருக்கு நேர் சண்டை போடாத இருக்கச்சே அவ மறைந்திருந்து சண்டை போடுச்சு, அவளுக்கு வரக்கூடிய ஒரு அதிருஷ்டமான ஒரு சக்தி, அவளுக்கு பிறராலே காண முடியாதவர்களாக இருந்து கொண்டு சண்டை போடுறதுன்றது அதிருஷ்டமான சக்தி இருக்கச்சே, அப்போ அந்த யுத்த தர்மங்கள் எல்லாம் ஆச்சரிக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த இடத்துல. அந்த மாதிரி வாலிக்கு வந்திருக்கிறதும் அதிருஷ்ட சக்தியாக போயிட்டு அப்படின்னால அந்த யுத்த தர்மத்தை ஆச்சரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு விஷயம். சரி, இப்போ இப்படி விபரீதமா எடுத்துப்போம். எதிரியினுடைய சக்தியிலிருந்து பாதி சக்திய தாம் வாங்கிட்டு எதிரியோட சண்டை போட்டான்னாக்க வாலி பண்ற யுத்தம் தர்ம யுத்தமாக ஆகுமா? அதுவும் தர்ம யுத்தமாக ஆகாது. தர்ம யுத்தத்துலதான் நேருக்கு நேர் இருக்கக்கூடாது இருந்து யுத்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்கே தவிர அதர்ம யுத்தம் பண்ணச்சு அதுக்கு நேருக்கு நேர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆகையால இந்த மாதிரி பல விஷயங்களை யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்க வாலி வதம் பண்ணினதுல எந்த தோஷமும் இல்லைன்னு ஏற்படுறது. வாலி வதம் பண்ணினதுலயும் தோஷம் கிடையாது, வாலிய மறைந்திருந்து வதம் பண்ணினதுலயும் தோஷம் இல்லை என்று இந்த இடத்துல சொல்ற. வரதனுஹதிம் வாலி துரோகம் மனாகபசர்ப்பணம். கரயுத்தத்துல வரைச்சு மனாகபசர்ப்பணம் ஒரு அடி பின்ன வச்சுட்டாலாம். அதனால பின்னாடி வச்சதுனால என்ன பெரிய தப்பு, ராமர் பெரிய தப்பு காரியம் பண்ணிட்டே முன் வச்ச கால பின்ன வைக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. யுத்தத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்கு. இவர் ஒன்னும் தோத்து பின்வாங்கல. அங்க நடந்த விஷயத்த கொஞ்சம் யோசனை பண்ணணும். தஸ்ய பாணாந்தராந்திரத்தம் பகுதுத்ராவ பேணிலம் கிரே பிரசரவணசேவ தோயதாரா பரிசிரவா விஹ்வல சகதோ பாணைஹி கரோ ராமேண சஞ்யுகே மத்தோ ருதிரகந்தேன ததேவ திருதம் தமாபதந்தம் சம்பிரத்தம் கிருதாஸ்திரோ ருதிராப்ளுதம் அபாசத்பத் பிரதிபதம் கிஞ்சித் துரித விக்ரமஹா. இதுதான் அந்த இடத்துல சொல்லு. ஒரு பெரிய பானத்தால கரனை அடிக்கிறேன். அடிச்சா கரனுடைய உடம்புல இருந்து ரத்தம் பீரிட்டு வருது. ஒரு மலையில அருவி கொட்டுற மாதிரி இந்த ராம பானத்தினால ஹதனாக இருந்துருக்கிற கரனுடைய உடம்புல இருந்து ரத்தம் கொட்டுறது. இப்படி ரத்தம் வரைச்சே அவன் அப்படியே ரத்தம் கொட்டிண்டு வரைச்சே ராமன் கிட்ட வரான். கிட்ட வந்தா ஒரே நாற்றத்தோட இல்ல, அந்த ரத்தமே இவர் மேல கரிக்கிற மாதிரி அவ்வளவு கிட்ட வராம. அதுக்காக அவர் என்ன பண்ற, ஒரு கொஞ்சம் அப்படி நகர்ந்து இவர் பானத்தை பூட்டிட்டு அத வில்லுல அம்ப ஏற்றியாச்சு. ஏற்றி அது போய் அது ஒரு குறி வைக்கணும் இல்லையோ, அவன் அப்படியே ஓடி வரான். ஓடி வர்றதுனால அது போறதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன ஒரு இடைவெளி வேணும் இல்லையோ, அந்த இடைவெளியை ஏற்படுத்துவதற்காக சொல்லி போறோம். அப்படி
நகர்ந்துக்கிறேன், பக்கத்துல நகர்ந்துக்கிறேன். இது போய் பின்வாங்கிறதாக அர்த்தமாகுமான்னா இது. ஆகையால தத பாவக சங்காசம் வதாய சமரேவரம்னு அதுக்காக பெருமாள் என்ன பண்றாருனாக்க இவனை வதம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டு இன்னொரு அம்ப அவன் மேல எய்தி அது மூலமா அவனை வதம் பண்றது. ஆகையால துளி ஒரே ஒரு அடி பின்னாடி வந்து வச்சதுனால அவருக்கு ஒரு தோஷம் வந்துட்டான்னா எந்த தோஷமும் அந்த இடத்துல வராது. இது வேணும்ட்டு அவரிடத்துல தப்பு சொல்றவர்களாக இருந்திருக்காருன்னு ஒரு விஷயம். இப்படி பரிமித குணே ஸ்பஷ்டாவத்தே முதா கிமுதாசத்தே இப்படி பெரிய ஒரு இதோடு இருந்திருக்கிற எம்பெருமான் விஷயத்திலேயே கல்யாண குண சாகரமாக இருந்திருக்கவர், தொழிற்கூடும் சேய குணங்கள் கல்யாண குண சாகரமாக இருந்திருக்கிற எம்பெருமான் விஷயத்திலேயே இப்படி தோஷம் சொல்றவா நம்மள மாதிரி சொல்பமாக இருக்கக்கூடிய குணம் உடையவர்கள் இடத்துல எவ்வளவுதான் தோஷம் சொல்ல மாட்டார். ஆகையால அவ என்ன வாய்மன் இருப்பாளன்னா அவ விரும்ப தோஷம் சொல்லிட்டுதான் இருப்பான்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல இன்னொரு விதமான அர்த்தம் அத்வைத மத பிரகாரமா ஒரு அர்த்தம் சொல்லி முடிக்கிற வியாக்கியானத்துல வச்சு இங்க சொல்லச்சு பெருமாள் எப்படி இருந்துருக்க என்று கேட்ட இந்த பெருமாள் நிரவதி குணகிராமே ராமே நிராகசி அந்த சமஸ்த கல்யாண குணாகரனாக பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்கு. அந்த நிரவதி குணகிராமே ராமே அப்படி இருந்துருக்கிற அந்த பெருமாள் விஷயத்துல போய் ஹேய குணம் துளியும் இல்லாதவராக இருந்திருக்கிறவ நிராகசி ஹேய பிரதிநீக கல்யாண இருந்திருக்கிற ராமே ரமந்தே யோகினஹா எஸ்மின்னு யோகிகள்லாம் அந்த எம்பெருமான தியானம் பண்றதுனால சந்தோஷத்தை அடைகிறார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்துல சில பேர் அத்வைத மத ரீதியா தோஷம் சொல்றா. வாகதி ஸ்புரணம் உஷிதா லோகா லோகா வதந்தி ததந்திக்கே இந்த பிரம்மவித்துக்கள் நடுவுலையே தத்துவமசின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை கொண்டு அசினா தத்துவம் அசினான்னு அந்த தத்துவமசி என்ற வாக்கியம் அவளே சொல்லியிருக்கா. அந்த தத்துவமசி வாக்கியத்தினால விபரீதமான அர்த்தத்தை சொல்றா. என்ன மாதிரி அர்த்தம் சொல்லி சொல்றா அப்படின்னா வரதனு கத்தியும் வாலி துரோகம் மன கபசர்ப்பணம். வரதனுன்னால ஸ்ரீலிங்கத்தினால சுவிஷயாஷ்ட போக்கிய புத்தே ஜனனின்னு சொல்லக்கூடிய உலகத்தை எல்லாம் மோகிப்பிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற பிரகிருதி, அந்த பிரகிருதி முதலியவைகளா இருக்கிற அவித்யை சொல்ற என்று வரத்தனு இந்த அவித்யை சூழ்ந்திருக்குன்னு பரமாத்மாவினிடத்துல போய் அவித்யை சூழ்ந்திருக்குன்னு ஒண்ணு சொல்றா. அதுக்கப்புறமா வாலி துரோகம், வாலின்றது ஜெகத்தை சொல்றது. பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா என்ற புச்சம்னு சொல்றதுனால அந்த வாலஸ்வன பிரம்ம சம்பந்தியாக இருந்திருக்கிற வாலி துரோகம். அந்த ஜீவாதிகளுக்கெல்லாம் துரோகத்தை சொல்றதுன்னா ஜீவாதிகள்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்றது, பிரபஞ்சம் மிச்சேன்னு சொல்றாள் இல்லையோ அது. மனாக் அபசர்ப்பணம் அப்படின்னு சொன்னா அந்த அத்வைத ஞானம் கணக்கு வந்துடுத்தோம்னாக்க அந்த ஐக்கிய ஞானம் வந்துடுத்தோம்னாக்க பேத ஞானம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் என்று இப்படி எல்லாம் அவ சொல்ற. இது எப்படி இருக்கு அப்படின்னா பரிமித குணே ஸ்பஷ்டாவ முதாதிகம் உச்சத்தைன்னு சொல்ற. இப்படி இந்த பிரபஞ்சத்தை அழிக்கும் அத்வைத ஞானம் கொஞ்சம் உண்டானே போறோம், தியானாதிகள்லாம் வேணும், வாக்கியஜன்ய ஞானத்தினால மோட்சம் வரும்னு சொல்ற. இதை எங்க போய் சொல்றா அப்படின்னா மகான்கள் நடுவுலயே சபையிலேயே போய் சொல்றா. இப்ப நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கவாள் நடுவுல இவ சொல்லாத கூட போயிடுவாளான்னா இது அத்வைத மதத்தினுடைய ஒரு விஷயம் பிரதானம் இருந்துருக்கு. இதுவும் விபரீதமானதாக இருந்துருக்கு. சமஸ்த கல்யாண குணாகரனாக எழுந்தொள்ளி இருக்கிற எம்பெருமான் இடத்துல போய் அவித்தியை சூழ்ந்திருக்கிறதாகவும் அதனால பிரபஞ்சம் மொத்தம் மித்யாபூதமாக இருக்கிறது, பொய்யா இருக்குன்னு எல்லாம் சொல்ற. இந்த அத்வைதிகளுடைய வாதமும் அவிவேகிகளுடைய வாதமாக தான் இருந்துருக்கு.
ஒரு விவேக ஞானம் இல்லாதவர்களுடைய வாதம் போன்றுதான் இருந்துருக்குன்னு சுவாமி இது மூலமாக தெரிவிக்கிறார். இதுல இருந்து ஒரு விஷயம் நாம தெரிஞ்சுக்க, இந்த பద్ధதியில நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் மகான்கள் இடத்துல அபச்சாரப்படக்கூடாது. மகான்கள் இடத்துல அபச்சாரப்படுறதை காட்டிலும் ஒரு தோஷம், பெரிய தோஷம் வேற எதுவுமே இல்லை. ஆகையால நாம எப்பவுமே மகான்கள் இடத்துல அபச்சாரப்படக்கூடாது. ஒரு சின்ன உபகாரம் பண்ணா கூட அதை பெருசா நினைச்சுண்டு அவளிடத்துல கிருத்தஜதையோட இருக்கணும். ஏதோ தவறுதலாக நமக்கு ஒரு தீங்கு இழைக்கிற மாதிரி, ஒரு இழைச்ச மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வந்ததுன்னா கூட அதை பொருட்படுத்தாமல் நாம இருக்கணும். இப்படி ஒரு விவேகியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம நடந்து கொள்ளணும்ன்றத இந்த பద్ధதி மூலமாக சுவாமி நமக்கு தெரிவிக்கிறார். அதை சுவாமி காண்பிச்ச வழியில நாமளும் நடந்துக்கணும்னு சுவாமி தோடிகள்ல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.